தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அதற்கான குழு சுதீஷ் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள், விவரம் என்ன? குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா என்பது குறித்து ஆலோசனையானது தற்போது சுதீஷ் அவர்கள் தலைமையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன்னதாக தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த சுதீஷ் அவர்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்க அந்த குழுவானது தேர்தல் குழு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்று பாஜகவின் மூத்த பிரமுகர்கள், அதாவது குறிப்பாக மத்திய அமைச்சராக இருந்த அதே நேரத்தில் முரளிதர் ராவ் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற நிர்வாகிகள் நேற்று சுதீஷ் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதாவது அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் ஒதுக்கக்கூடிய இடங்கள் என்பது மிகவும் குறைந்த எண்ணிக்கையாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. எனவே அதிமுக கூட்டணியில் இடம்பெறலாமா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தற்போது நிலவரப்படி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு 5 தொகுதிகளுக்குள்ளாகவோ அல்லது 5 தொகுதியோ ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக குறைவான தொகுதி ஒதுக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் இணையாமல் திமுக கூட்டணிக்கு செல்லலாமா என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவல் வருகிறது. இருந்த போதிலும் இன்று மாலைக்குள்ளாக திமுக கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய காரணத்தினால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமா அல்லது தனித்து வேறு எதுவும் முடிவுகள் எடுக்கலாமா, வேறு கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாமா போன்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தேர்தலுக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடன் தற்போது சுதீஷ் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று மதியத்திற்குள்ளாக தேமுதிகவுடைய கூட்டணி யார் பக்கம் அமைய போகிறது, அதிமுக கூட்டணியிலா அல்லது திமுக கூட்டணியிலா என்பதை அவர்கள் இறுதி செய்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவில் அமைச்சர் தங்கமணி அவர்கள் சுதீஷ் அவர்களை நேற்றே சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த தொகுதியானது கணிசமான அளவில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சந்திப்பு நேற்று நடைபெறவில்லை. எனவே இன்று அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று அவர்கள் சந்தித்தால் அதிமுக கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் தேமுதிகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலோ அல்லது அவர்கள் வேறு எதுவும் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த விஷயமானது இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகுதான் அவர்கள் உறுதி செய்ய இருக்கிறார்கள்.